செல்வி ஜெயலலிதா அவர்கள் எழுதிய ஒருத்திக்கே சொந்தம் குடும்ப நாவல். அதனுடைய பகுதிகள் பார்த்துட்டு இருக்கோம். முதல் பகுதியினுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அதையும் பார்த்துக்கலாம். பகுதி 2, அத்தியாயம் 2. 2 மாதங்கள் நகர்ந்தன. திடீரென்று ஒரு நாள் ரவிக்கு காலேஜ் ஹாஸ்டலுக்கு ஒரு கடிதம் வந்தது. அட்டையில் விலாசம் எழுதியிருந்ததை பார்த்தான். அறிமுகமில்லாத கையெழுத்தாக இருந்தது. எழுதியது யாராக இருக்கும்? அப்பாவுடைய கையெழுத்தும் இல்லை, அம்மாவுடைய கையெழுத்தும் இல்லை. வேறு யார் அவனுக்கு கடிதம் எழுதப் போகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டே அந்த கடிதத்தை பிரித்தான். என்ன ஆச்சரியம்! அது பத்மினிதான். பத்மினிதான் அந்த கடிதத்தை எழுதியிருந்தாள். எனது இதய கோவிலில் வீற்றிருக்கும் தெய்வமே, இந்த கடிதத்தை எழுத எப்படி துணிவு வந்ததென்று எனக்கே புரியவில்லை. ஒரே ஒரு முறை நீங்கள் என்னை பெண் பார்க்க வந்த அன்றுதான் உங்களை நான் பார்த்தேன். என்னை உங்களுக்கு பிடிக்குமோ இல்லையோ, என்ன முடிவு செய்வீர்களோ என்று பயந்து கொண்டே இருந்தேன். நீங்கள் என்னை கல்யாணம் செய்து கொள்ள சம்மதம் தெரிவித்து விட்டீர்கள் என்ற செய்தி கிடைத்ததும் நான் மகிழ்ச்சி கடலில் மூழ்கி போனேன். உண்மையிலேயே உங்களை போன்ற கணவரை அடைவதற்கு நான் மிகவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என் உள்ளம் மிகவும் துடிக்கிறது. நான் இப்படி உங்களுக்கு கடிதம் எழுதியது தவறு என்று நீங்கள் நினைத்தால் என்னை மன்னித்து விடுங்கள். இப்படிக்கு பத்மினி. இதை படித்ததும் ரவிக்கு ஆட வேண்டும், பாட வேண்டும், என்னென்னவோ செய்ய வேண்டும் என்றெல்லாம் தோன்றியது. பத்மினி அழகு தேவதை மட்டுமல்ல, படித்தவள். பட்டிக்காடு மாதிரி இல்லாமல் வரப்போகும் கணவனுக்கு தானே கடிதம் எழுதும் அளவுக்கு முற்போக்கு சுபாவம் உடையவள். தன்னை போன்ற ஒரு மாடர்ன் இளைஞனுக்கு இவள் அல்லவா ஏற்ற ஜோடி? உடனே அவன் பதில் எழுதினான். அதில் அவன் இதயத்தையே கொட்டிவிட்டான். அன்புள்ள பத்மினி, உன் கடிதம் என்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியது. நீ எனக்கு கடிதம் எழுதியதில் ஒரு தவறும் இல்லை. நான் உனக்கு வரப்போகும் கணவன்தானே. நம் இருவருக்கும் நமது பெற்றோர்களே திருமணம் நிச்சயித்து விட்ட பிறகு கடிதம் எழுதுவது எப்படி தவறாகும்? பத்மினி, நான் உன்னை பற்றி என்ன நினைக்கிறேன் என்று கேட்டாய். உண்மையை சொல்லட்டுமா? நானும் உன்னை ஒரே ஒரு முறைதான் கண்டேன். ஆனால் அன்று முதல் உன் உருவம் என் கண்களை விட்டு அகலவே இல்லை. உன் நினைவு என் நெஞ்சத்தில் பதிந்து மற்ற எல்லா சிந்தனைகளையும் விரட்டிவிட்டது. உறங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் ஒவ்வொரு கணமும் உன் நினைவுதான். உன்னை மீண்டும் காண்பதற்கு இன்னும் ஓராண்டு காலம் காத்திருக்க வேண்டுமே என்று நினைக்கும் போது நான் அதுவரை எப்படி பொறுத்திருப்பேன் என்று எனக்கே புரியவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமாய் தோன்றுகிறது. ஆனால் அதன் பிறகு நம்மை யாராலும் பிரிக்க முடியாது. எனக்கு வரப்போகும் மனைவி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று கனவு கண்டேனோ, அந்த கற்பனைகளின் மொத்த வடிவம்தான் நீ. உண்மையிலேயே உன்னை போல ஒரு பெண் உலகத்தில் இருப்பாள் என்று உன்னை காணும் வரை நான் நம்பவில்லை. உன்னை மனைவியாக அடைய நான் தான் கொடுத்து வைத்தவன். விரைவில் உன் பதிலை எதிர்பார்க்கிறேன். அடிக்கடி நீ எனக்கு கடிதம் எழுது, நானும் எழுதுகிறேன். உன் கடிதங்கள் அவ்வப்போது வந்து கொண்டிருந்தால்தான் அடுத்த ஆண்டு வரை என்னால் இங்கே புத்தி பேதலித்து போகாமல் இருக்க முடியும். எப்போதும் உன் நினைவாகவே இருக்கும், ரவி. அதன் பிறகு ரவிக்கும் பத்மினிக்கும் இடையே பல கடிதங்கள் பறந்தன. கடிதங்கள் மூலமாகவே இருவருக்கும் இடையே ஆழமான காதல் வளர்ந்தது. மனதால் அவர்கள் இருவரும் கணவன் மனைவி ஆகிவிட்டார்கள். இனி திருமணம் என்ற சடங்கு ஒன்றுதான் மீதம் என்ற எண்ணம் இருவருக்கும் ஏற்பட்டது. இறுதி பரீட்சைக்கு இன்னும் 2 மாதங்கள் இருக்கும் போது ஒரு சோதனை வந்தது. திடீரென்று பத்மினியிடமிருந்து கடிதங்கள் வருவது நின்றுவிட்டது. ரவி 2-3 கடிதங்கள் எழுதியும் அவளிடமிருந்து பதில் எதுவும் வரவில்லை. அதனால் கொஞ்சம் கவலையாக இருந்தாலும் இறுதி பரீட்சைக்கு படிப்பதில் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருந்ததால் ரவி அதை பற்றி அதிகம் சிந்திக்கவில்லை. பரீட்சை நெருங்க நெருங்க அந்த மும்முரத்தில் அதை பற்றி சிந்திக்க அவனுக்கு நேரமும் இருக்கவில்லை.
எப்படியும் இன்னும் சில தினங்களில் ஊருக்கு சென்று அவளைத்தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோமே, எல்லாவற்றையும் நேரிலேயே பேசிக் கொள்ளலாம் என்று இருந்து விட்டான். முக்கியமான விஷயம் ஏதேனும் இருந்தால் அம்மா அப்பா அதை தெரியப்படுத்தி இருக்க மாட்டார்களா? ஒன்றும் ஆகியிருக்காது என்ற தைரியத்தில் இருந்து விட்டான் ரவி. பரீட்சைகள் அனைத்தும் முடிந்தன. வில்லில் இருந்து பாய்ந்த அம்பு போல ரவி நேராக ஊருக்கு பறந்து சென்றான். பயணம் முழுவதும் மனதிற்குள் பத்மினி 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 என்ற ஒரே சங்கீதம் ஒலித்துக் கொண்டிருந்தது. வீட்டுக்கு விரைந்தான். அங்கே அவனுக்கு ஒரு பேரிடி காத்திருந்தது. ரவி, இந்த கல்யாணம் நடக்காது, இந்த சம்பந்தம் வேண்டாம்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்றார் தகப்பனார் ராஜகோபாலன். ரவியின் தலையில் இடி விழுந்த மாதிரி இருந்தது. எண்ணற்ற ஆசை கனவுகளை மனதில் தேக்கிக் கொண்டு ஓடோடி வந்திருந்த ரவிக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியால் சில நிமிடங்கள் அவனால் பேசவே முடியவில்லை. அதை சமாளித்துக் கொண்டு, அப்பா என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, என்ன நடந்தது என்று தன் அப்பாவை கேட்டான். இன்னும் என்னடா நடக்கணும், அந்த கிருஷ்ணசாமி என்னை ஏமாத்த நினைச்சான்டா. முதல்ல போன வருஷம் சம்பந்தம் பேசினப்போ 1,00,000 ரூபாய் வரதட்சணையா தரேன்னு ஒத்துக்கிட்டான். அதனாலதான் நானும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். 2 மாசத்துக்கு முன்னால என்கிட்ட திடீர்னு வந்து என்னவோ வியாபாரத்துல பெரிய நஷ்டம் ஏற்பட்டு போச்சு, இப்ப தன்னால அவ்வளவு வரதட்சணை கொடுக்க முடியாது, இப்ப 30,000 ரூபாய் மட்டும் தரேன், மீதிய கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்னால முடிஞ்ச போது தரேன்னு சொல்றான். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனாவது பணத்தை தர்றதாவது. எனக்கு அவ்வளவு கூடவா புரியாது? 1,00,000 தரேன்னு சொல்லிட்டு 30,000 கொடுத்துட்டு நழுவிக்கலாம்னு பார்த்தான். நான் ஏமாறுவேனா? இந்த சம்பந்தமே வேண்டாம்னு சொல்லிட்டேன்டா. என்ன இருந்தாலும் கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாத மனுஷனோட நமக்கு எதுக்குடா சம்பந்தம்? அப்பா கோபப்பட்டு பேசினார். ரவிக்கு அதை கேட்டு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. அவன் தலையே வெடித்து விடும் போல இருந்தது. இதெல்லாம் ஏன்பா என்கிட்ட முன்னாலேயே சொல்லல என்று நிதானத்தை வரவழைத்துக் கொண்டு கேட்டான். இது என்ன பெரிய விஷயம்னு உங்ககிட்ட சொல்றது? அதான் கொஞ்ச நாள்ல நீயே ஊருக்கு வரப்போறியே, வந்த அப்புறம் நேர்ல சொல்லலாம்னு இருந்தேன்டா. பரீட்சை நேரத்துல உன்னை இந்த சின்ன விஷயத்துக்காக தொந்தரவு பண்ண வேண்டாம்னு நினைச்சேன் என்றார் ராஜகோபாலன் பதிலுக்கு. சின்ன விஷயமா? இது சின்ன விஷயமா? எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்கப்பா. கல்யாணம் நடக்க போகுதுன்னு எவ்வளவோ சந்தோஷமா ஓடோடி வந்தேன், என் ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டீங்களே என்று குமரினான் ரவி. என்னடா என்னென்னமோ வளர்ற? இந்த கல்யாணம் நின்னு போனா என்னடா? ராசாத்தி மாதிரி வேற ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன், அவங்க 2,00,000 வரதட்சணையா தரேன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. பா, நீங்க இப்படி பேசுறத கேட்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. பத்மினியோட அப்பா கிட்ட நீங்க வரதட்சணை கேட்டது எனக்கு மட்டும் அப்பவே தெரிஞ்சிருந்தா அந்த வரதட்சணையில ஒரு பைசா கூட வேண்டாம்னு நானே அவங்க கிட்ட சொல்லியிருப்பேன். ஒளராதரா என்று கத்தினார் ராஜகோபாலன். நான் ஒன்னும் ஒளரலப்பா. என்ன கேட்காம நீங்க எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்தினீங்க? கல்யாணம் பண்ணிக்க போறவன் நான். என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்க எப்படி இந்த சம்பந்தமே வேண்டாம்னு சொல்லலாம்? நான் ஏன்டா உன்னை கேட்கணும்? நான் உன்னுடைய அப்பா. இருக்கலாம்ப்பா, ஆனா உங்க இஷ்டப்படி எல்லாம் ஆடுறதுக்கு நான் ஒன்னும் தலையாட்டி பொம்மை இல்ல. ஆரம்பத்துல கல்யாணமே வேண்டாம்னு தான் சொன்னேன். நீங்களும் அம்மாவும் என்ன பலவந்தமா இழுத்துட்டு போய் பத்மினிய காட்டுனீங்க, நான் ஒத்துக்கிட்டேன். இப்போ வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க, அது நடக்காதுப்பா. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பத்மினிய தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் என்று கூறினான் ரவி உறுதியாக. ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? இந்த கல்யாணம் நடக்காதுரா, அதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன் என்றார் அவரும் விடாப்பிடியாக. அப்போ உங்க சம்மதம் இல்லாமலேயே நான் பத்மினியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓ, அவ்வளவு தைரியமாட உனக்கு? என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு திமிரு வந்துருச்சா? என் வார்த்தையை மீறி நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ, என் சொத்துல உனக்கு சல்லி காசு கூட தரமாட்டேன். ஆமா, சொல்லிட்டேன். ஓ, தர வேண்டாம். உங்க சொத்து யாருக்கு வேணும்? எல்லாத்தையும் வேணும்னா தர்மத்துக்கு எழுதிருங்க. அவ்வளவு திமிராட உனக்கு? உன்ன ரவி அதற்கு மேல் அங்கே நிற்க விரும்பவில்லை. நான் வரேன்பா. வீட்டை விட்டு வெளியேற திரும்பினான். வராதரா, என்னை மதிக்காம அந்த வாசப்படியை தாண்டி போன மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளேயே வராத. வாசற்படியில் நின்ற ரவி திரும்பி ஒரு கணம் தந்தையை பார்த்தான். சரிப்பா
நான் வரமாட்டேன், நான் போறேன் என்று வெளியே புறப்பட்டான். ரவி, நில்லுடா! அவ்வளவு நேரமும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நடந்த கனல் பறக்கும் வார்த்தைகளை நடுக்கத்தோடு பயந்தவாறே மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த ஆண்டாள் பதறிப்போய் ஓடி வந்து ரவியின் கைகளை பிடித்துக் கொண்டாள். ரவி, போகாதரா என்று கதறினாள். கணவர் பக்கம் திரும்பினாள். என்னங்க, என்னங்க இது? நீங்களும் அளவுக்கு மீறி பேசுறீங்களே, அவனை இருக்க சொல்லுங்க என்று தன் கணவனிடம் கெஞ்சினாள். நீ சும்மா இருடி, நீ உள்ள போ என்று ஆண்டாளை பார்த்து கத்தினார் ராஜகோபாலன். இவ்வளவு நேரமா சும்மாதாங்க நான் இருந்தேன். இனிமே என்னால இந்த அக்கிரமத்தை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அவனை இருக்க சொல்லுங்க, வீட்டுல சொல்லுங்க. இல்லடி, போகட்டும்டி, போகட்டும். வெளியே போய் 4 நாள் பட்டினி கிடந்தா தானா புத்தி வந்து திரும்பி வருவான் புள்ள. ரவிக்கு ரோஷம் பொங்கி எழுந்தது. நான் ஏன் பட்டினி கிடக்கணும்? அப்படியே கிடந்தாலும் இந்த வீட்டு வாசப்படிய மறுபடியும் மிதிக்க மாட்டேன். என்ன விடுமா, என்ன போக விடு. ஆண்டாளின் கைகளை உதறி தள்ளிவிட்டு ரவி வீட்டை விட்டு வெளியே கிளம்பினான். அவனுக்கு பின்னால் ஆண்டாள் ஓடி போய் வழிமறித்து நின்றாள். டேய், எங்கடா போற? ஏண்டா, ஒரே வாட்டி நீ பார்த்த பொண்ணு இன்னைக்கு உங்க அப்பா அம்மாவை விட உனக்கு முக்கியமா போயிட்டாளாடாவ என்று உருக்கத்தோடு கண்ணீர் வழிந்தோட கேட்டாள். இல்லம்மா, ஆனா அப்பாவுக்கு தான் இப்ப எல்லாத்தையும் விட பணம் முக்கியமா போயிடுச்சு. என்ன தடுக்காதம்மா என்று மீண்டும் கிளம்பினான் ரவி. ரவி கண்ணா, நான் சொல்றது கேளுடா, போகாதரா. ஆண்டாள் அவனை பிடித்து கொண்டு நகர விடவில்லை. என்னடி அவங்கிட்ட கெஞ்சற? வாடி உள்ள. பலவந்தமாக ராஜகோபாலன் ஆண்டாளை தரதரவென்று உள்ளே இழுத்து கொண்டு போய்விட்டார். ரவி, ரவி என்று ஆண்டாள் அலறினாள். கண்ணா, போகாதரா, திரும்பி வாடா. ஒரு முறை கூட திரும்பி பார்க்காமல் ரவி வீட்டை விட்டு போய்விட்டான். பகுதி 3, அத்தியாயம் 3. சூரக்கோட்டைக்கு போவதற்கு பஸ் பிடிப்பதற்காக பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருந்த போது ரவியின் பழைய சிநேகிதன் பக்கத்து வீட்டு பையன் முரளி அவனை பின்தொடர்ந்து அங்கே வந்தான். ரவி, டேய் முரளி. ரவி, நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும்டா, எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். வாடா, நீ பஸ்ல போக வேண்டாம், என் மோட்டார் சைக்கிள்ல நான் உன்னை சூரக்கோட்டைக்கு கூட்டிட்டு போறேன். தேங்க்ஸ்டா முரளி. இருவரும் மோட்டார் சைக்கிளில் சூரக்கோட்டைக்கு விரைந்தார்கள். அங்கே போய் சேர்ந்ததும் பத்மினியின் வீட்டுக்கு வெளியே பெரிய கூட்டம் இருப்பதை கண்டார்கள். எங்கே பார்த்தாலும் அலங்கார மாவிலை தோரணங்கள், மேளதாள வாத்தியங்கள். ரவிக்கு ஒன்றுமே புரியவில்லை. வாசலில் பத்மினியின் மாமா நின்று கொண்டிருந்தார். ரவியை கண்டதும் திடுக்கிட்டார். ஏதோ பேயை கண்டது போல் அவர் முகம் வெளுத்து விட்டது. ரவியை உள்ளே போக விடாமல் வழிமறித்து நின்றார். ரவிக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. என்ன உங்களுக்கு தெரியலையா? நான் தான் ரவி என்றான். நல்லா தெரியுது. இங்க இப்ப எதுக்கு வந்த? மரியாதையா போயிடு. 1 வருஷத்திற்கு முன்னால் ரவி அங்கே பெண் பார்க்க வந்தபோது, மாப்ள வாங்க வாங்க மாப்ள என்று உபசரித்தவர்களில் இந்த மாமாவும் ஒருவர். இப்பொழுதுதான் எவ்வளவு மாற்றம். சார் பிளீஸ், நான் பத்மினியோட அப்பாவை ஒரு நிமிஷம் பார்த்து பேசணும் என்று ரவி பணிவோடு கேட்டான். நீங்க யாரையும் பார்க்க வேண்டியதில்லை, பேசாம போயிடு. கல்யாணத்துல கலாட்டா பண்ணலாம்னு வந்திருக்கியா என்று ஆத்திரத்தோடு கேட்டார் பத்மினியின் மாமா. ரவிக்கு தலை சுற்றியது. அவன் கண்கள் இருட்டி விட்டன. அவன் முகம் வெளுத்தது. நெற்றியில் இருந்து வியர்வை வழிந்தது. கல்யாணமா? யாருக்கு? அவனுக்கு இந்த கேள்வியை கேட்பதற்கு குரலே சரியாக வெளியே வரவில்லை. பத்மினியின் மாமா ரவியை முறைத்து பார்த்தார். என்னடா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி யாருக்கு கல்யாணம்னு கேக்குற? ஏன், உன்னை விட்டா எங்க பத்மினிக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டான்னு நினைச்சியா? ரவிக்கு மயக்கமே வந்துவிடும் போல இருந்தது. அவனால் ஒன்றும் பேச முடியவில்லை. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அவனை பார்த்து கேலியாக பேசி நகைக்க ஆரம்பித்தார்கள். நண்பன் இப்படி அவமானப்படுவதை முரளியால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. ரவி, வா, இந்த இடத்தை விட்டு போயிடலாம், வாடா என்று பலவந்தமாக ரவியை அங்கிருந்து இழுத்து கொண்டு வலுக்கட்டாயமாக மோட்டார் சைக்கிள் மீது உட்கார வைத்து அழைத்து கொண்டு போய்விட்டான். சற்று தூரம் போனதும் ஒரு மரத்தின் நிழலில் உட்கார வைத்தான் ரவியை.
மெட்ராஸை விட்டு நேற்று இரவு ரயிலில் புறப்பட்டு வந்ததில் இருந்து ரவி இதுவரை ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்தவில்லை. கொளுத்தும் வெயிலில் சூரக்கோட்டைக்கு பறந்தான். ஆனால் வெயிலின் கொடுமை, பசி, தாகம், களைப்பு எதுவுமே அவனுக்கு உரைக்கவில்லை. சித்தப்பிரமை பிடித்தவன் போல் அப்படியே இடிந்து போய் உட்கார்ந்திருந்தான். முரளி, அவர் சொன்னதை கேட்டியாடா? பத்மினிக்கு கல்யாணமா? டேய், அவளுக்காக அப்பா, அம்மா, வீடு, வாசல், சொத்து, சொகம் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வந்துட்டேன்டா. அவ இருந்தா போதும், உலகத்துல எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அவ தான் என் உலகம்னு நினைச்சுக்கிட்டு வந்தேன்டா. ஆனா அவ எவ்வளவு சீக்கிரம் என்ன மாத்திட்டா பாத்தியா? அப்படின்னா அவ எனக்கு எழுதின கடிதங்கள்லாம் எல்லாமே பொய்தானா? நான் தான் அவளுடைய தெய்வம். நான் இல்லாத வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு அதில் எழுதியிருந்தாளே. அப்ப எல்லாமே பொய்தானா? நான் ஒரு மடையண்டா, என்ன முட்டாளாக்கிட்டா பாத்தியா? ரவி புலம்பிக் கொண்டே இருந்தான். முரளி ஒரு முடிவுக்கு வந்தான். ரவி, நீ இங்கேயே இரு. மறுபடியும் நீ அங்க போய் அவமானப்பட வேண்டாம்டா. நான் போய் என்னதான் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். நான் வர வரைக்கும் நீ இங்கேயே இரு. முரளி மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றான். ரவி இருந்த இடத்திலேயே இடிந்து போன மாதிரி மரத்தடியில் கிடந்தான். சில மணி நேரங்களுக்குள் அவன் கனவு கோட்டைகள் எல்லாம் தூள் தூளாகி விட்டதை அவனால் இன்னும் பூரணமாக ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. பத்மினி, உன் அழியாத காதல் இதுதானா? நான் உனது இதய கோவிலில் வீற்றிருக்கும் தெய்வம் என்று சொன்னாயே, அந்த தெய்வத்தை தூக்கி எறிந்துவிட்டு இவ்வளவு எளிதில் ஒரு புதிய தெய்வத்தை அதே இடத்தில் அமர்த்தி விட்டாயே. நீ எனக்கே சொந்தம் என்று நம்பி இருந்தேனே பத்மினி, இவ்வளவு சுலபமாக இன்னொருவனுக்கு சொந்தமாக சம்மதித்து விட்டாயே. பத்மினி, பத்மினி, ஐயோ பத்மினி! சுமார் 2 மணி நேரம் கழித்து மோட்டார் சைக்கிள் சத்தம் கேட்டது. முரளி திரும்பி வந்தான். டேய் முரளி, என்னாச்சு? ஏதாவது தெரிஞ்சுதா? அவனிடம் கேட்டான் ரவி. ஆமாண்டா, அங்க 2-3 பேருகிட்ட பேச்சு கொடுத்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பத்மினியோட வேலைக்காரி நான் உன்னுடைய சிநேகிதன்னு தெரிஞ்சதும் எல்லாத்தையும் விவரமா என்கிட்ட சொல்லிட்டா. முரளி தான் சேகரித்த விவரத்தை தொடர்ந்து கொட்டினான். ரவியின் தகப்பனார் 1,00,000 ரூபாய் வரதட்சணையாக கேட்டது, அதை கொடுக்க பத்மினியின் தகப்பனார் சம்மதித்தது இரண்டும் உண்மைதான். பெண் பார்த்துவிட்டு ரவி காலேஜுக்கு திரும்பி போன 1 மாதத்துக்குள்ளேயே பத்மினியின் தகப்பனாருக்கு வியாபாரத்திலே பெரிய நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. அதனால் உடனடியாய் அவராலே அந்த 1,00,000 வரதட்சணையை கொடுக்க முடியாது என்று கிருஷ்ணசாமிக்கு தெரிந்து போய்விட்டது. ஆனால் அதை ரவியின் தகப்பனார் ராஜகோபாலனிடம் சொன்னால் அவர் இந்த சம்பந்தத்தை உடனே நிராகரித்து விடுவார் என்று பயந்து கிருஷ்ணசாமி அவரிடம் எதுவுமே சொல்லவில்லை. ரவிக்கும் பத்மினிக்கும் இடையிலே ஒரு ஆசையை வளர்த்து விட்டு விட்டால் பிறகு ரவியே வரதட்சணை இல்லை என்றாலும் பரவாயில்லை, பத்மினியைத்தான் கட்டிக்குவேன் என்று தன் அப்பாவிடம் அடித்து பேசுவான் என்று எதிர்பார்த்து கிருஷ்ணசாமி ஒரு திட்டம் போட்டார். அதன்படி முதலில் பத்மினியை ரவிக்கு கடிதம் எழுதச் சொல்லி தூண்டி விட்டவரே அவர்தான். அவர் எதிர்பார்த்தபடியே ரவிக்கு பத்மினி மேலே அளவு கடந்த காதல் வளர்ந்து விட்டது. அந்த தைரியத்திலே கிருஷ்ணசாமி 2 மாதங்களுக்கு முன்னாலேதான் ரவியின் அப்பாவிடம் போய் முன்னால் பேசிய தொகையை கொடுக்க முடியாது என்று சொல்லி இருக்கிறார். இந்த விஷயத்தை ராஜகோபாலன் ரவியிடம் சொல்லுவார். ரவி உடனே பத்மினியைத்தான் மணந்து கொள்வேன் என்று பிடிவாதமாய் அடித்துச் சொல்லுவான் என்று கிருஷ்ணசாமி கணக்கு போட்டிருந்தார். ஆனால் ரவியின் அப்பா அவனை ஒரு வார்த்தை கூட கேட்காமல், அவனிடம் எதுவுமே சொல்லாமல் அவராகவே முடிவு செய்து இந்த சம்பந்தமே வேண்டாம் என்று கத்தரித்துக் கொள்வார் என்று அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அது மட்டுமல்ல, கிருஷ்ணசாமியை ராஜகோபாலன் ரொம்ப கேவலமாக பேசி கண்ணா பின்னாவென்று வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டி ரொம்பவும் அவமானப்படுத்தி விட்டார். கிருஷ்ணசாமியும் இந்த ஊரிலே பெரிய மனிதர். அவர் அவமானம் தாங்காமல் ரோஷத்திலே ரவியின் அப்பாவிடம் சவால் விட்டு வந்திருக்கிறார். உன் பையன் இல்லைன்னா எனக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டானா? இன்னொரு மாப்பிள்ளைய பார்த்து ஏற்கனவே நிச்சயமான அதே முகூர்த்தத்துல என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன்னா இல்லையா பாரு என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறார்.
உடனே வேறொரு மாப்பிள்ளையை அவசர அவசரமாக பார்த்து முடிவு செய்து விட்டார். பத்மினிக்கு இதிலே கொஞ்சம் கூட இஷ்டமில்லை. அவள் வேண்டாம் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தாள். ஆனால் அவள் அப்பா பிடிவாதமாய் இருந்தார். ரவிக்கு எப்படியாவது இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி தன்னை ரகசியமாக அழைத்து கொண்டு போகச் சொல்லி கடிதம் எழுத முயற்சி செய்தாள் பத்மினி. ஆனால் அவளை ஒரு கைதி மாதிரி சிறை பண்ணிவிட்டார் அவள் அப்பா. அவளை ஒரு அறைக்குள்ளே பூட்டி கடுங்காவலில் வைத்து விட்டார். அந்த அறைக்குள்ளே ஒரு துண்டு காகிதம் போகவும் விடவில்லை. அங்கே இருந்து ஒரு துண்டு காகிதம் வெளியே வரவும் விடவில்லை. அவள் எழுதிய கடிதங்கள் எதுவும் தபாலிலே போடக்கூடாது என்று வீட்டிலே எல்லோருக்கும் ஆர்டர் போட்டார். எவ்வளவோ முயற்சி செய்தும் அவள் எழுதிய கடிதங்கள் எல்லாம் கிருஷ்ணசாமியிடமே கொடுக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றையுமே கிழித்து போட்டு விட்டார். அதே மாதிரி ரவி கடைசியா எழுதின கடிதங்கள் கூட அவள் கைக்கு போய் சேரவில்லை. அவள் ஒரு ஜெயில் கைதி மாதிரி அங்கே வைக்கப்பட்டிருந்தாள். பத்மினி மேலே எந்த தப்பும் இல்லை. பாவம், அவள் என்ன செய்ய முடியும்? தினமும் ரவியின் பெயரை சொல்லி சொல்லி அழுது கொண்டே இருக்கிறாள் என்று வேலைக்காரி சொன்னதாக முரளி ரவியிடம் சொன்னான். அவ ஒரு தடவை தற்கொலை கூட பண்ணிக்க முயற்சி செஞ்சிருக்காடா. அதுல இருந்து அவ ரூம்ல 24 மணி நேரமும் 2 பெண்கள் அவளுக்கு காவலாக இருக்காங்க. பாவண்டா பத்மினி, என்னதான் செய்வா? முரளி உருக்கத்துடன் நடந்ததை எல்லாம் சொல்லி முடித்ததும் ரவி ஆவேசத்தோடு எழுந்து நின்றான். டே ரவி, எங்க போற? தடுத்து நிறுத்தி பதட்டத்துடன் முரளி ரவியிடம் கேட்டான். முரளி, கையால் ஆகாதவ மாதிரி நான் இங்கே உட்கார்ந்திருக்க போறதில்லடா. நான் இவ்வளவு நேரமா பத்மினியே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாள்னு நினைச்சேன். அதனாலதான் நான் பேசாம இருந்தேன். ஆனா அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்ச அப்புறம், அவ மனசுல என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்ச அப்புறம், எல்லாருமா சேர்ந்து அவளை கட்டாயப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்ச அப்புறம், நான் அதை பார்த்துட்டு கோழை மாதிரி சும்மா இருக்க போறதில்ல. நான் போய் எப்படியாச்சும் அவளை தப்ப வச்சு அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறேன். மெட்ராஸ்ல அவளை உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு வயசு 21 ஆச்சு. அவளுக்கும் வயசு 18 ஆச்சு. சட்டப்படி எங்களை யாரும் தடுக்க முடியாது என்று ஆவேசமாக கிளம்பினான் ரவி. ரவி ரவி நில்லுடா, பைத்திய மாதிரி வளராத. நீங்க வந்திருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பத்மினியோட மாமா போய் சொல்லிட்டாரு கிருஷ்ணசாமி கிட்ட. அவர் உடனே வீட்டை சுத்தி பலத்த காவல் போட்டிருக்காரு. கையில தடிகளோட வீட்டை சுத்தி ஏராளமாய் ஆட்கள் நிக்கிறாங்க. உன்னை பத்மினி கிட்ட நெருங்க விட மாட்டாங்கடா. அங்க போனா உன்னுடைய உயிருக்கே ஆபத்தா கூட வரலாம். சொன்னா கேளு ரவி, பிளீஸ் அங்க போகாத என்று முரளி ரவியிடம் மன்றாடினான். இல்ல முரளி, என்ன தடுக்காத. இங்கேயே கோல மாதிரி சும்மா உட்கார்ந்துட்டு அலறதை விட பத்மினி அடையிற முயற்சியிலேயாவது என் உயிரை விடுறேன், என்ன போக விடு என்று ரவி அவனுடன் போராடி கொண்டிருந்த போதே தோட்டத்திற்குள் ஒரு வில்வண்டி வந்து நின்றது. வண்டியை விட்டு கிருஷ்ணசுவாமி இறங்கினார். அவருடன் 4 ஆட்களும் இருந்தனர். அவர்கள் 4வரும் கையில் தடிகளோடு அவருக்கு பின்னால் தயாராக நின்றனர். கிருஷ்ணசாமி, ரவி, வீணா வம்புக்கு வராத, மரியாதையா திரும்பி போயிடு என்று சொல்லி எச்சரிக்கை செய்தார். சார், நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. எங்க அப்பா என்ன சொன்னாரோ என்ன செஞ்சாரோ எனக்கு எதுவுமே தெரியாது சார். நான் இன்னைக்குதான் காலையில மெட்ராஸ்ல இருந்து ரயில வந்து சேர்ந்தேன். இன்னைக்குதான் எனக்கு விஷயமே தெரிஞ்சது. எங்க அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டு என்ன ஆனாலும் பத்மினியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு உடனே இங்க ஓடோடி வந்துட்டேன். நிறுத்துறா! கிருஷ்ணசாமி அவனை மேலும் பேச விடாமல் குறுக்கிட்டார். இத பாரு, நான் என் பொண்ணுக்கு வேற மாப்பிள்ள பார்த்தாச்சு. இன்னைக்கு கல்யாணம். முகூர்த்த நேரத்துக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. வீணா கலாட்டா பண்ணாம போயிடு என்றார். இந்த கல்யாணத்துல பத்மினிக்கு இஷ்டமா என்று கேட்டான் ரவி. அவ இஷ்டத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் முடிவு பண்ணியாச்சு. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். யாரையும் அதை தடுக்க விடமாட்டேன் என்று அழுத்தம் திருத்தமாக கூறினார் கிருஷ்ணசாமி. சார், உங்க பொண்ணு சந்தோஷத்தை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? அவ என்னதான் மனசார விரும்புறா. நானும் அவளுக்காக வீட்டை விட்டு அப்பா அம்மாவையெல்லாம் உதறி தள்ளிட்டு எங்க அப்பா சொத்துல ஒரு சல்லி காசு கூட வேண்டாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் என்றான் ரவி உறுதியாக. ஓஹோ, அப்படியா? சொத்துல சல்லி காசு கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு உன்னை வீட்டை விட்டே விரட்டிட்டாரா உங்க அப்பா?
போடா போடா பைத்தியம், ஏண்டா மடையா, உனக்கு 5 லட்சம் ரூபாய் சொத்து வரும்னு நினைச்சு தாண்டா என் பொண்ண முதல்ல உனக்கு கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டேன். வீடு வாசல் உத்தியோகம் எதுவுமே இல்லாம இப்ப அன்னக்காவடி மாதிரி வந்து என் பொண்ண கேட்க என்ன தைரியம்டா உனக்கு என்றார் கிருஷ்ணசாமி பரிகாசமாக. பின் அவரே, எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு என் பொண்ணை இப்ப கேட்க வந்திருக்க? உங்ககிட்ட இப்போ என்ன இருக்குன்னு அவளை உனக்கு கொடுப்பேனா? போடா போ ஃபூல். ரவியின் ஆவேசம் எல்லாம் மறைந்து கொதித்தெழுந்த உள்ளம் பனிக்கட்டி போல் மரத்து போய்விட்டது. சிலை போல் ஆகிவிட்டான் ரவி. தன்மான உணர்ச்சி அவன் முதுகெலும்பை நிமிர்த்தியது. அவன் கண்கள் நெருப்பை கக்கின. சிவக்க சிவக்க காய்ச்சி எடுத்த இரும்பு போல் கேட்பவர் காதை சுட்டெரிக்கும் வகையில் அவன் குரல் ஒலித்தது. மிஸ்டர் கிருஷ்ணசாமி, வாயை அடக்கி பேசுங்க. நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச பத்மினியோட அப்பாங்கிறதுனாலதான் உங்களை நான் இப்போ சும்மா விடுறேன். வேற யாராவது இப்படி என்ன அவமானப்படுத்தி பேசி இருந்தா நடக்கிறதே வேறையா இருக்கும். என்னடா என்னடா செய்வ? என்ன செய்வனா? அதை இப்பயே செஞ்சு காட்டி இருப்பேன். ஆனா வேண்டாம்னு விட்டுட்டு போறேன். உங்க உருட்டல் மிரட்டலை கேட்டோ உங்க பின்னால நிக்கிற தடியர்களை பார்த்தோ நான் பயந்து இந்த இடத்த விட்டு போறேன்னு நினைக்காதீங்க. நான் உயிருக்கு பயந்த கோழை இல்ல. மறுபடியும் சொல்றேன், நீங்க பத்மினியோட அப்பாங்கிற ஒரே காரணத்தினாலதான் இன்னும் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுறேன். இந்த நாளை என் வாழ்க்கை பூராவும் நான் மறக்க மாட்டேன். நீங்களும் மறக்க மாட்டீங்க. டேய் முரளி, வாடா போலாம். ரவியின் பார்வை வேல்முனை மாதிரி குத்தியது. அவன் பார்வையை சந்திக்க முடியாமல் கிருஷ்ணசாமி அசந்து போய் தனது கண்களை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டார். திரும்பி பார்க்காமல் ஓர் எரிமலையை தனது நெஞ்சத்தில் சுமந்து கொண்டு ரவி சூரக்கோட்டையை விட்டு புறப்பட்டு சென்று விட்டான். தஞ்சாவூர் போய் சேர்ந்ததும் முரளியிடம் விடைபெற்றுக் கொண்டான். அவன் மீண்டும் தகப்பனார் வீட்டு வாசற்படி மிதிக்கவில்லை. ஊரை விட்டே போய்விட்டான் ரவி. இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.